ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல்மையிற்றினை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமான் யானை முகமும் மனித உடலும் கொண்டு ஓங்கார வடிவமாக காட்சி தருபவர். ஒற்றை கொம்பு, ஐந்து கரங்கள், பெரிய காது, பெரிய வயிறு ஆகியவற்றுடன் காட்சி தரக்கூடியவர். விக்னங்களை தீர்ப்பவன் விநாயகனே. விநாயகன் என்றாலே தனக்கு மேலே தன்னை இயக்க ஒரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். விநாயகரை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடும் சமயம் கணாதிபத்தியம் எனப்படுகிறது. இவரது பெருமையை கூறாத புராணங்களோ இதிகாசங்களோ இல்லை. எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் கணபதியை வணங்கிவிட்டு தொடங்க வேண்டும் என்பது நம் பாரத பண்பாடு. எழுதத் தொடங்கும் போது கூட பிள்ளையார் சிலை போட்டுதான் நாம் எதையும் தொடங்குவோம். இன்றும் இந்த பழக்கம் தொடர்ந்து வருகிறது. கணங்களுக்கு தலைவர், எனவே கணபதி. ஐந்து கரங்கள் உடையவர், அதனால் ஐங்கரன். ஆனைமுகம் உடையவர், ஆகவே ஆனைமுகத்தோன். பெரிய வயிறு உடையவர், ஆதலால் மகோதரன். விக்னங்களை தீர்ப்பவர், ஆகவே விக்னேஸ்வரர். இப்படி பற்பல திருப்பெயர்களால் கணபதி போற்றப்படுகிறார். தெருவுருமும் சரி, கோயிலின் முகப்பிலும் சரி, எளிதாக காட்சி தரக்கூடியவர் அவர். தவிர்க்க முடியாத, தவிர்க்கக்கூடாத முழுமுதற் கடவுளாக இருக்கிறார். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. பெரிய கோயில்கள் சிறிய கோயில்கள் என்று இல்லாமல் அரச மரத்தடி, குளக்கரை, முச்சந்தி, நார்ச்சந்தி, திருமுனை என எங்கும் அமர்ந்திருக்கும் ஒரே கடவுள் பிள்ளையார்தான். விநாயகரின் திரு உருவங்களின் ஒன்றான தருண கணபதி பற்றி காணொளியில் சிந்திப்போம். தருண கணபதியின் தியானத்திலிருந்து அவருடைய உருவம், அவர் தாங்கியிருக்கும் ஆயுதங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். விநாயகரின் அடுத்த திருவுருவம் தருணகணபதி. தருணகணபதி தியானத்தில் தருணகணபதியை பற்றி விரிவாக நாம் காணலாம். இக்காணொளியில் தருணகணபதி தியானத்தின் விரிவாக்கத்தையும், தருணகணபதியை எப்பொழுது துதித்தால், யார் துதித்தால் என்னென்ன பலன் என்பதையும் சிந்திப்போம். பாசாம் குசாம்பு பகபித்த ஜம்பு பலம் ஸ்வதந்தசாலேஷமபி ஸ்வஹஸ்தைஹை தத்தே சத்தாயஸ்தருணாருணாபக பாயாசயுஸ்மான் தருணோ கணேசக. ஞானத்தின் பொருளை இனி ஆராய்வோம். பாசாம் குசா, அதாவது பாசம் மற்றும் அங்குசம். அபூபா, அதாவது இனிப்பு வகையான மோதகம். கபித்த, அதாவது விளாம்பழம். ஜம்பு பழம், அதாவது நாவல் பழம். ஸ்வதந்த, அதாவது தனது உடைந்த தந்தம். சாலி, அதாவது நெற்கதிர். சப்மபி, அதாவது கரும்பு துண்டு. ஸ்வஹஸ்தை, இதன் பொருள் தன் கைகளில். தத்தே, கொண்டுள்ளார். சதாயஸ்தருணாருணாபா, இளம் செந்நிறம் கொண்ட சூரியனை போன்ற இளமையாக காட்சி தருபவர் என்று அர்த்தம். பயாசயுஸ்மான் தருணோ கணேசகா, இப்படிப்பட்ட இளம் கணபதி என்னையும் உங்களையும் காப்பாராக என்பது இந்த தியானத்தின் பொருள். இனி தருண கணபதியின் திரு உருவ அமைப்பை பற்றி காண்போம். பாசம், அங்குசம், விளாம்பழம், நாவல் பழம், மோதகம், கரும்பு துண்டு, தன்னுடைய முறிந்த தந்தம், நெற்கதிர் ஆகியவற்றை தாங்கிய 8 திருக்கரங்களும், இளம் கதிரவன் போன்ற செந்நிற மேனியும் கொண்ட எப்பொழுதும் இளமையாக காட்சி தருவருமான தருண கணபதி நம்மை காப்பாராக. வேண்டியதை வேண்டிய தருணத்திலேயே அருளக்கூடியவர் என்பதால் இவர் தருண கணபதி. பக்தர்களுக்கு மகிழ்ச்சி, தைரியத்தை தந்து
வாழ்க்கையில் சிரமங்கள் மற்றும் தடைகள் இல்லாமல் நடத்த அருள்பாலிக்கக்கூடியவர் இந்த தருண கணபதி. தருண கணபதியை வழிபடுவதால் ஏற்படும் பலன்களை இனி ஆராய்வோம். தருண கணபதி தன்னை வழிபடும் ஒருவரை முழு திறனுடன் பணியாற்றவும் சாதனைகளுக்காக போராடவும் தூண்டுகிறார். இளைஞர்களின் மனவேதனை மற்றும் கவன சிதறல்கள் போன்ற சவால்களை சமாளிக்கவும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை நோக்கி தங்கள் ஆற்றலை செலுத்தவும் பக்தர்கள் தருண கணபதியின் ஆசீர்வாதத்தை நாடுகின்றனர். அவரது வழிபாடு உற்சாகம், கவனம் மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கிறது. தருண கணபதியை வழிபடும் மூல மந்திரம் ஓம் ஐம் ஸ்ரீம் கம் நமோ பகவதே நித்யயௌவனாய யுவதிஜனஸ்மாஸ்லிஸ்தாய கணபதயே ஸ்வாஹா. தருண கணபதியை தினமும் நாம் வழிபடலாம். இருப்பினும் துவிதியை திதி, அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்த 2வது நாள் துவிதியை திதி அன்று வழங்கினால் விசேஷ நற்பலன்களை பெறலாம் என்கிறது கூறுகிறது ஆகமங்கள். அனைத்து ராசிக்காரர்களும் தருண கணபதியை வணங்கி நற்பலன் பெறலாம். இருப்பினும் மீன ராசிக்காரர்கள் தருண கணபதியை வணங்கினால் வாழ்வில் உன்னத பலன்களை அடையலாம். இந்தியாவில் தருண கணபதி ஆட்சி செய்யும் முக்கிய இடங்கள் பற்றி இனி காண்போம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள புத்தூர் எனும் ஊரில் தருண கணபதி கோயில் கொண்டுள்ளார். அதுபோல் கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடு என்னும் ஊரில் உள்ள ஸ்ரீ கண்டேஸ்வரா சுவாமி கோயிலில் தருண கணபதி அருள்பாலிக்கிறார். இளம் சூரியன் நிறத்தோனே, என் கரம் கொண்டோனே, நாவல் பழம் தந்து வீரியம் அளிப்போனே, கரும்பை போன்று இனிமை தருபவனே, விழாப்பழம் தந்து வெம்மை தீர்ப்போனே, துதியிலே துதித்தால் துன்பம் துரத்துவோனே, மீனம் வழிபட மாட்சிமை தருவோனே, எம் செய்கையில் உத்வேகம் தந்தருள்வாய், தருண கணபதியே சரணம் சரணம் சரணம். இக்காணொலியை கண்டு மகிழ்ந்த பக்தர்கள் அனைவர்களுக்கும் தருண கணபதியின் பூரண ஆசி கிடைக்கட்டும்.